சார், தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சத்யராஜ் அவர் மகளுக்கும் உங்களுக்கும் முதற்கு வணக்கம். நான் வெளிநாட்டிலேருந்து பேசினாலும் சார், ஏனுங்க இங்கே கோயம்புத்தூர் கொசு பொண்ணு விட்டு போகலைங்க. சார், உங்கள் நடிப்பு அழாது, தகடு 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 ரொம்ப நல்லா நடிப்பீங்க சார். டி ராஜேந்தர் படத்தில் நடித்து அப்புறம் மிச்சம் எடுத்து அப்புறம் மேலே வந்துட்டீங்க சார். நீங்கள் ஒரு பெரிய நடிகர், நாங்களாம் உங்கள் ரசிகன். ஏன் சார் உங்களுக்கு இந்த அரசியல் வேலை? சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கள். உங்களுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை தானே? நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீங்க, ஓகே, அதெல்லாம் உங்கள் விருப்பம், சொந்த கருத்து. ஏன் சார் திமுக அப்படி என்ன பண்ணிடுச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். திமுகவோட நெகட்டிவ் எடுத்து பேசுங்க, தைரியம் இருந்தால் பேசுங்க சார். ஏனுங்க நீங்கள் கோயம்புத்தூர் தானுங்க, நான் தஞ்சாவூர் காரனுங்க. தஞ்சாவூர் மயிறு பெருசாக கோயம்புத்தூர் பெருசாக பார்ப்போங்க. திமுக என்ன செஞ்சு கிழிச்சிச்சின்னு சொல்லுங்க, நீங்கள் பார்ப்போம். ஏனுங்க சொல்லுங்க பார்ப்போம். நீ வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் தான் நீ. அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன், நாங்கள் பிச்சை போட்டு உன்னை வாழ்த்தின்னு இப்போ நீ நிறைய சம்பாரிச்சு வச்சுருக்கேன். உன் பிள்ளைகளை தான் கல்யாணம் பண்ணேன். நீ பெரியாரை பற்றி பேசுவ. நீ இந்த வீடியோவில் போட்டாங்க உன்னையெல்லாம். ஏனுங்க ஒன்றை அடக்கிட்டு பேசாமல் இரு. திமுக அப்படி என்ன தான் செஞ்சிருச்சு மக்களுக்கு சொல்லு பார்ப்போம். டே சொல்கிறா போடா, நடிச்சியா வேலையை பார்த்தியான்னு போயிட்டு உன்னையெல்லாம் எவனாவது உன் பிள்ளையும் உன்னை நீ படிக்க வச்ச உன் பிள்ளைய அதுக்கு போயிடு. ஏண்டா வெக்கமா இல்லை உனக்கு? உண்மையாக உனக்கு வெக்கமா இல்லை? யாரோ வர்றாங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி சினிமா நடிகர் தான், கதை எழுதுவோம் தான். எம்ஜிஆர் சினிமா நடிகர், ஜெயலலிதா சினிமா, அப்படி சினிமா துறை தானே தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. அப்புறம் விஜய் மேலே உனக்கு என்ன கடுப்பு? வரட்டுமே, செய்யட்டுமே. திமுக என்ன செஞ்சிருச்சு? கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சிருக்கானுங்க. உனக்கு எது கொடுக்கல வருத்தமா? இன்னும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறியா? நடிச்சுட்டு வேலையா பாடுறா, பொத்திக்கிட்டு வேணாண்டா. நடிடா, உன் நடிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும், நடிடா. அதை முதல் செய்யலாம். உன் தொழில் அது, உனக்கு அரசியல் இல்லடா. ஓகே, வரட்டுமே, மாற்றம் வரட்டுமே தமிழ்நாட்டில். மாற்றத்தை விட தமிழ்நாடு நல்லா வரட்டுமே. கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சுருக்காங்க, அவை கொடுக்க முடியும் உன்னால? நீ எம்ஜிஆர் கரலை கட்ட வாங்கி சுற்றி இல்லை, அதை வேலை செய். அப்புறம் போய் ஏன்